அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட என்ன பார்க்க போகிறோம்னா, ஜோகான்வர் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட் எபிசோடு என்ன நடக்குன்னா, ஓல்ட் ஹவுஸ். இதோட கதை என்னென்னா ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பார். அவருக்கு ஒரு ஒய்ஃபு, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, கை குழந்தை. அவங்களுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா சில சமயம் ஞாபக மறதி ஆயிரும், புத்தி சுவாதீனம் போயிடுவாங்க. அதனால இந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க அம்மா ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எங்கள் ஒய்ஃப் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் என்னென்னா அவங்க அம்மா வருவாங்க. வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கை குழந்தைய தூக்கிட்டு மாடிக்கு போயிடுவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க அந்த குழந்தைய அங்கே ஒரு மாடியிலே ஒரு சேர்லேயே விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த சேர் கவுந்தா அந்த குழந்தை மாடி கீழே வந்திருக்கும். அந்த அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே உங்கள் குழந்தை உங்ககிட்ட இருந்தது, எங்கே போச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் மாடிக்கு போனேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியல, அப்படி மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த குழந்தையோட அம்மா மாடிக்கு போய் குழந்தை விழுற ஸ்டேஜில் இருக்க போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதனாலேயே கடுப்பாய் அந்த டாக்ஸி டிரைவர் அவங்க அம்மா அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு விடலான்னு சொல்லிட்டு வந்துடுவார். அந்த ஓல்டேஜ் ஹோம்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே உங்கள் அம்மா ரொம்ப பாசமாக பார்த்துக்குவோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்திருப்பார். நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும், வழி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களா, சரி ஓகே, அப்போ நைட் பாருங்கள், பகலெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவரை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இவர் அம்மா உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது, இங்கே பாரு, எனக்கு குக்கிங் சைடெல்லாம் நிறைய வேலை இருக்குது, நான் இங்கே குக்கிங் செஞ்சிட்ருப்பேன் எல்லாருக்கும் அப்படி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் இங்கே வேலை தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். நான் உன்னால் என்னை பார்த்துக்க முடியலையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுருப்பாங்க. கேட்டுக்கும்போதே அவங்க அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலெல்லாம் விழுவாங்க. இருந்தாலும் இவன் விட்டுட்டு கிளம்பி போயிடுவான். கிளம்பி போயிட்டு வீட்டை தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு கனவு. என்ன கனவுனா இவங்க அம்மா அந்த இதில் இருக்காங்க, அவங்க ஓல்டேஜ் ஹோமில். இவர் அந்த ஓல்டேஜ் ஹோம் கூட போகிறாரு. போய் எல்லா ரூம்லேயும் திறந்து போய் இவங்க அம்மா தேடுறாரு. அந்த அம்மா எங்கேயும் இல்லை. கிடச்ச ஒரு ரூமை திறக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா இவங்க அம்மா அம்மா இருக்காங்க. இருந்தால் என்னென்னா ஒரு ஆள் அவங்க அம்மாவோட கையை வெட்டிகிட்ருக்காரு. அதை பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. டக்குன்னு கனவுல எழுந்துச்சிட்டாரு. எழுந்தோடனே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கேட்குறாங்க. இல்லை, நான் அந்த ஓல்டேஜ் ஹோமில் போய் அம்மா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய், மழை பெஞ்சிட்ருக்கு, இருந்தாலும் கிளம்பி போய் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தான் அம்மா இருந்த ரூமில் போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா காணோம். என்ன, எல்லா ரூம்லேயும் பார்க்குறாங்க, எந்த ரூம்லேயும் ஆளையும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் திறந்து பார்க்குறாங்க. அங்கே நிறையா பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 50-20 பேர் ரொம்ப இளமையாக இருக்கிறவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. 20-30 வயசு இருக்கும் அவங்களுக்கு. சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அட்மிட் பண்ணாங்களா, ஒரு நர்ஸ், அவங்க வராங்க. என்ன இங்கே இந்த டயத்தில் வந்திருக்கீங்க? இல்லை, அம்மா பார்க்கணும், அம்மா கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன், எனக்கு என்னமோ கெட்ட கனவாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, முதல் நாளில் அப்படி தான் இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே போயிட்டு காலையில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸி டிரைவரை சமாதானப்படுத்திட்டு அனுப்பிச்சி வச்சுறாங்க. அனுப்பிச்சி வச்சோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை, நம்ம எப்படியாவது நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம், இங்கே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி அங்கே போகிறாரு. யாருக்கும் தெரியாமல் உள்ளே பூந்துடுறாரு. கொஞ்சம் தூரம் போகிறாரு. ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நிறையா இளமையான பசங்க. அவங்க ஒரு ஆள் அந்த பெட்ரூமில் உள்ள அந்த கபோர்டுக்குள்ளே திறக்கிறாரு. திறந்து போட்டால் உள்ள அடியில் ஒரு பாதை இருக்குது, அது வழியாக அவர் போகிறாரு. பின்னாடியே இவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. இவர் ஒரு டைரெக்ஷன் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா காலையில் தன்னோட அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் அங்கே கட்டுன நடையில் இருக்கிறாரு. பார்த்துட்டு, என்ன நீங்கள் இங்கே கட்டுன நிலையில் இருக்கேன், என்னன்னு தெரியலப்பா, நான் எங்கள் அம்மா பார்க்கணும் வந்தேன், என்னை இப்படி கட்டி போட்டு வச்சிட்டாங்க, நீ என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டப்புன்னு பார்த்தா ஆள் வர இருக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் இருக்கிற அந்த கட்டடையே அடியில் ஒழிஞ்சிக்குவார். ஒரு 4 பேர் மாஸ்கெல்லாம் போட்டு வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி போட்டுக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இடத்துல மொத்தமாக நிறையா இது மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு இடத்துல இவரை கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லாத்தையும் கீழே அந்த கட்டு கீழே ஒழிஞ்சிருக்கேன் இவர் பார்த்துட்டே இருக்கார். போய் அவரை என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல போய் கட்டி வச்சுருவாங்க. இவங்க அவர் பக்கத்தில் அவங்க அம்மா இருப்பாங்க. இப்போ என்னென்னா ஆகும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, நீ உங்கள் அம்மா நீ வேணாம்னு சொல்லிட்டேன், அதனால் உங்கள் அம்மா என்ன உனக்கு உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக உனக்கு கொடுத்து வளர்த்தாங்க, அதெல்லாம் திரும்ப அவங்க அம்மாவே எடுக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேலே 2 ராட்சச பொம்மை இருக்கும். அதில் அவங்க 2 பேரோட கையை அவங்க 2 பேரோட தலையில் வச்சுருக்கோம். வச்சோடனே என்ன ஆகுனா
அந்த எனக்கு வந்து ஒத்துக்கவே வந்து முடியாது. உடனே வந்து நீ சரண்டர் ஆயிரு சரண்டர் அப்படின்னு வந்து அவங்க வந்து பேசி அந்த இளமையாக இருக்கவங்கலாம் பேசுவாங்க. பேசினோடனே வந்து அவன் வந்து சரண்டர் ஆயிடுவான். சரண்டர்னா இவன் உடம்புல உள்ள ரத்தம், அழகு எல்லாமே ஒழிஞ்சு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து போயிடும். இப்போ 80 வயசாக இருக்க அவங்க அம்மா வந்து 20 வயசு குமரி மாதிரி ஆயிடுவாங்க. குமரி மாதிரி ஆனோன்னே, இன்றைக்கி தான்ப்பா என் உடம்பு ஒரு ரேஸாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சேவை பண்ண காத்திருக்கேன். இனிமேல் வந்து இந்த ஓல்டேஜ் ஹோமில் வந்து கூட்டி பிறக்க வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த இளமையை கொடுத்ததுக்காண்டி அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. பக்கம் வந்து அந்த பையன் வந்து அப்படியே வந்து சாம்பலாக வந்து போயிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து ஐயோ நம்மளையும் அம்மாவையும் இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணால் டக்குன்னு கிளம்பி என்ன பண்ணுறாருன்னா வந்து அம்மா வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிற விட இவங்கள வந்து ஒரு நர்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க தெரியுமா? அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இங்கே தான் வந்து ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் வந்து வயசாகி இருந்து இளமையாக இருக்கீங்களா? உங்களுக்கு உங்கள் மையனை வந்து இது மாதிரி ஆகினது வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. இல்லை எனக்கு வந்து பிடிக்காம தான் பண்ணேன். எனக்கு இப்போ 130 வயசாகுது. எனக்கு இதை பண்ணுறதா வந்து பிடிக்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தை வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவனை வந்து தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் போகிறப்ப சொல்கிறேன், இந்த 2 பேரும் வந்து ஓகேன்னு சொன்னால் வந்து உடம்புல வந்து உரிய முடியும். ஓகே இல்லாட்டி வந்து 2 பேருக்கும் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறப்ப வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே டாக்ஸி டிரைவர் அம்மாவை தூக்கிட்டு அங்கே வந்து போகிறப்ப வந்து இந்த இளமையாக இருக்கவங்க கிட்ட எல்லாத்தையும் வந்து மாட்டிடுறாரு. மாட்டோன்னு என்ன பண்ணுறாருன்னா இவங்க 2 பேரையும் வந்து இது மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கொண்டாந்து வந்து அந்த ராட்சச பொம்மை கிட்ட கொண்டாந்து வந்து வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து இவங்க அம்மாவையும் இவனையும் வந்து வச்சுருக்காங்க. அம்மா இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு இதுக்கு தான் ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்து வந்து கேட்பாங்க. இல்லை நான் இதுக்கு ஆசைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவன் தடையினே வச்சு நீ ஒத்துக்கோ உங்கள் அம்மா இளமையாகிறதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ போய் வந்து உன் பொண்டாட்டி கூடயும் உன் பிள்ளை கூடயும் வந்து சந்தோஷமாக இரு, இவங்கெல்லாம் வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா வந்து அந்த டிரைவர் கையில் வந்து லைட்டர் வந்து இருக்கும். அது டக்குன்னு எடுத்து எங்களோட ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும், அதை வந்து பற்ற வச்சிருவான். பற்ற வச்சோன்னா வந்து அந்த மேலோட 2 பொம்மையும் வந்து எரிஞ்சிடும். கூட சேர்த்து அவங்க அம்மா வந்து எரிஞ்சிருவாங்க. உடனே அந்த இடமே வந்து நெருப்பும் மயமாக வந்து மாறிடும். அவன் எப்படியும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு அந்த ஓல்டேஜ் ஹோமை விட்டு வந்து வெளியே வந்துடுவான். இதுதான் இந்த ஃபஸ்ட் எபிசோடோட கதை. நன்றி.